மக்களை மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு செய்திகளையும் தொகுத்து வழங்குகிறோம். சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை எப்படிலாம் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம், அதன் அடிப்படையில் இது தவிர சரிங்களா போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் செஸ் கேள்விகள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் சரியா மாநாடுகள் சரிங்களா முக்கியமான விருதுகள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்குறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த வருஷம் நமக்கான அரசு பணியை நம்ம உறுதி செய்ய வேண்டும். நடப்பு செய்திகள் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 24ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். சரியாம்மா? தலைப்பு செய்திகள் ஒன்று சூப்பராக இருக்கு பாருங்கள். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த தேதிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை கிராம் தங்கம், இந்த திட்டம் எந்த தேதி முதல் வழங்கப்படும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு முக்கியமான ஒரு தரவரிசை எரிசக்தி மாற்ற குறியீடு ETI அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாடு இதில் டாப்பில் இருக்கிறாங்க, இந்தியா எந்த ரேங்கை இதில் பிடிச்சிருக்கிறாங்க, அது பார்த்துட்டு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் தொடர்பான முக்கியமான ஆணையங்கள் எவை, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதனுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு சரிங்களா நேட்டோ உச்சி மாநாடு 2026. சரி, நேட்டோனா என்ன, அந்த அமைப்போட மாநாடு இப்போ 2026ஆம் ஆண்டில் எங்கு நடைபெறுள்ளது, அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம விரிவான செய்தியில் பார்க்க போகிறோம். விரிவான செய்தியில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமானது, ஜூன் 24ஆம் தேதி சரிங்களா கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள். சரிங்களா? புகழ்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த சினிமா பாடலாசிரியர் தான் கண்ணதாசன் அவர்கள். அது ஒரு சைடில் இருந்தாலும் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசவை கவிஞர். சரி, தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக கடைசியாக பொறுப்பில் இருந்தவர் கண்ணதாசன் அவர்கள். 1978ஆம் ஆண்டில் சரிங்களா நம்முடைய முதலமைச்சர் யாருமா MG ராமச்சந்திரன் அவர்கள். சரி, எம்ஜிஆர் அவர்கள் தான் கண்ணதாசன் அவர்களை கடைசியாக பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நாமக்கல் கவிஞர் இருந்திருப்பாங்க. நாமக்கல் கவிஞருக்கு பிறகு கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த பொறுப்பை வைத்த கடைசி நபர். சரிங்களா? அடுத்து இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான நபருக்கு பிறந்த நாள். சரிங்களா? புகழ்பெற்ற சினிமா, தமிழக சினிமாவில் ஒரு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளும் இன்றைய தினம் மறந்துடாது. சரிங்களா? நீராறும் கடல் எடுத்த பாடல் இருக்கலாமா, அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். அவர்களுடைய பிறந்த தினமும் இன்றைய தினம். ரொம்ப முக்கியமான நபர்கள், மறந்துடாது. சரிங்களா? சினிமாவில் இருந்தாலும் எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகேவா? அடுத்து விரிவான செய்திகளை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். சரி, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். சரிங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில், அதாவது C. ஜோசப் விஜய் அவர்கள் ஓகேவா தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதலமைச்சராக மே 10ஆம் தேதி என்று பொறுப்பேற்றிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். சரியா? எந்த திட்டங்களின் அடிப்படையில் இது தொடங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாருங்க. வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களுக்கு சரியா தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் மிகவும் முக்கியமான ஒரு திட்டம் தான் என்ன திட்டம்? தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு செப்டம்பர் 15 சரியா பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினம். அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15, 2026 என்று தான் இந்த திட்டம் முறைப்படி தொடங்க போகிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப முக்கியமான. ஓகேவா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் மற்றும் பயனாளிகள் யாருன்னு சொல்லி பாருங்கம்மா. திட்டத்தின் நோக்கம் மற்றும் பயனாளிகள். ஓகேவா? தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் தாய்மார்கள் ஓகேவா அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளை பிரசவித்தாங்க அப்படின்னா அந்த அரசு மருத்துவமனையில் பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு சரிங்களா ஞாபகம் வச்சுங்க, தாயின் சகோதரின் பெயரில் ஓகேவா சார்பில் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். சரி, 1 கிராம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு என்ன ரேட்டுமா 13,000 14,000 ரேட்டில் ஓகேவா 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். ஒரே ஒரு கண்டிஷன், தமிழ்நாடு நிரந்தரமாக வசிக்க வேண்டும். அந்த குழந்தையோட தாய் அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக பிறந்திருக்க வேண்டும். சரியா? எப்போ எதுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூன் 22. சரி, ஜூன் 22 யாருக்கு பிறந்த நாள்? தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த தினம் ஜூன் 22. அந்த ஸ்பெஷல் டேலேருந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் சரியா இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெற முடியும். 1 கிராம் தங்கம் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்காக ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கக்கூடிய நிதி பார்த்தீங்கன்னா 755.83 கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ நிதி சொல்லியிருக்கிறாங்க. போக போக கண்டிப்பாக இதோட செலவு ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? 1 கிராம் தங்கம் செப்டம்பர் 15, 2026 அந்த குழந்தை எப்போ எதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்குமா ஜூன் 22க்கு பிறகு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு தரவரிசை பாருங்க. எரிசக்தி மாற்ற குறியீடு, எனர்ஜி டிரான்சிஷன் இன்டெக்ஸ், ஷார்ட்டா ETIன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
இந்த குறியீட்டினை யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்று அழைக்கப்படும் உலக பொருளாதார மன்றம் தான் இந்த இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது உலக நாடுகள் நிலையான, பாதுகாப்பான மற்றும் மலிவான எரிசக்தி அமைப்பை அடைவதில் அந்தந்த நாடுகள் என்னென்ன முன்னேற்றங்களை அடைஞ்சிருக்கிறாங்க அதை அளவிட்டு இந்த தரவரிசை பட்டியலை WEF என்று அழைக்கப்படும் உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது எதன் அடிப்படையில் அந்த நாடுகளை தரவரிசைப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 அளவீடுகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாடு எப்படி இருக்குது. சரிங்களா? செகண்ட், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் அணுகல். சரி, எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ். தேர்ட் ஒன், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை எப்படி இருக்குது. சரி, என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அங்கே எப்படி இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அங்கே இந்த தரவரிசை வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேர்ல்டு லெவலில் யார் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸ்வீடன், ஃபின்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய 3 நாடுகளும் முதல் 3 இடங்களில் உள்ளது. டாப்பில் இருக்கிறாங்க. ஸ்வீடன் டாப்பில் இருக்காங்க, செகண்ட் ஃபின்லாந்து, தேர்டு டென்மார்க். சரி, இந்த பட்டியலில் இந்தியா 70வது இடத்தை பிடித்துள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா 71வது இடத்துல இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வெளியிடப்பட்ட பட்டியலில் 70வது இடத்தை பெற்றிருக்கிறாங்க. ஒரு இடம் முன்னேறி இருக்கிறாங்க. சரியா? தேசிய அளவில் இந்திய அரசு மற்றும் எரிசக்தி திறன் வாரியம் போன்றவை மாநில எரிசக்தி திறன் குறியீடு சரிங்க அது வந்து வெளியிட்டு மாநிலங்களின் செயல்திறனை மதிப்பிட்டு வருகிறது. நம்ம மேலே பார்த்த WEF அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில். இங்கே பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் யார் இது தொடர்பான எரிசக்தி திறன் குறியீடை யார் வெளியிடுறாங்க அப்படி கூட கேட்கலாம். விட்டுறாதீங்க மக்களை. சரியாம்மா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமானது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த சரியா நேற்றைய தினத்தில் வந்தது. சரிங்களா? அதை அடுத்த வீடியோவில் போடலாம்னு சொல்லி நான் விட்டுருந்தேன். பார்த்துக்குவேன். மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் தொடர்பான முக்கியமான ஆணையங்கள். சரியா? மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. அது மத்திய அரசும் மாநில அரசும் சிறப்பான முறையில் சரியா ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதனுடைய அந்த சென்டர் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஸ் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு மத்திய அரசு ஓகேவா ஒரு 2 முக்கியமான கமிட்டி அமைச்சிருந்தாங்க. அது ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன். சரி, சர்க்காரியா கமிஷன் உருவாக்கப்பட்ட வருஷம் 1983. அதே மாதிரி புஞ்சிக் ஆணையம். சரி, இந்த புஞ்சிக் கமிஷன் உருவாக்கப்பட்டது 2007. இந்த ரெண்டுமே யாரோட பேர் இல்லை, மத்திய அரசு உருவாக்கினாங்க. ஞாபகம். சரிம்மா? அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அந்த மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை வலுப்படுத்த அமைக்கப்பட்ட குழு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முக்கியமானது. சரி, அது 2 ஓகேவா. அதில் ஒன்று பாருங்க, ராஜ்மன்னார் கமிஷன். சரி, PV ராஜமன்னார் குழு 1969ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியானது 1971ஆம் ஆண்டில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது தமிழ்நாடு அரசிடம். சரியா? அதுக்கப்புறம் லேட்டஸ்டாக கடைசியாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அந்த குழுவின் தலைவர் யார் பார்த்தா திரு குரியன் ஜோசப் அவர்கள். சரி, வர்கீஸ் குரியன் கிடையாது, குரியன் ஜோசப் அவர்கள். இந்த கமிட்டி எப்போ போட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 போட்டாங்க. இந்த கமிட்டியானது தன்னுடைய அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சரியா சமர்ப்பித்தது பிப்ரவரி 2026ஆம் ஆண்டில். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. விட்டுறாதீங்க. ஒரு மாதம் சாலிட அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு மாநாடு நேட்டோ உச்சி மாநாடு 2026 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. என்ன பேர்? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரியா? 2026ஆம் ஆண்டில் இந்த நேட்டோ அமைப்பின் 36வது மாநாடு சரியா நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெற உள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியின் தலைநகரம் அங்கோலா. சார், டர்க்கின்னு சொல்லுவாங்கல்ல, துருக்கி நாட்டின் தலைநகரம் அங்கோராவில் உள்ள சரியா பாருங்க பெஸ்ட் ஆஃப் ஜனாதிபதி வளாகத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. சார், ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் 2 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் மொத்த அந்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 32 என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ 36வது நேட்டோ மாநாடு துருக்கியில் நடைபெற உள்ளது. மொத்த நாடுகளின் எண்ணிக்கை அதில் 32. இந்த நேட்டோ அமைப்பை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நோட் பண்ணிக்கோங்க. சரிம்மா? நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஷார்ட்டாக நேட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 4, 1949. சரியா? இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வருஷம் 1949. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949. அதே மாதிரி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் என்று அழைக்கப்படும் TIIC உருவாக்கப்பட்டது 1949. இந்த லிஸ்ட்டில் நேட்டோவும் சேர்த்துக்கும். சரிங்களா? இந்த நேட்டோ அமைப்பின் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரமான பிரசல்ஸில் இந்த அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ளது. இந்த பிரசல்ஸில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, மறந்துடாது. சரிங்களா? இந்த நேட்டோ அமைப்பில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 நாடுகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. புதிய உறுப்பினர்களாக இது சேர்றதுக்கு சில பேர் அப்ளிகேஷன் போட்டுருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? 32 நாடுகளை கொண்டது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது இந்த நேட்டோ அமைப்பு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிலிட்டரி அலையன்ஸ். சரியா? இப்போ சார்க் இருக்குது, G7, G20 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவோ சரிங்களா ஏதோ ஒரு வகையில் சூப்பராக ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒத்துழைப்போடு இருக்கணும். சரியா? ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அதற்காக தான் அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ராணுவ கூட்டணி 32 நாடுகள் மெம்பராக இருக்காங்களா, இதில் ஒரு நாட்டை
சரிங்களா? இது ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட மெம்பர் இல்லாத ஒரு நாடு சண்டைக்கு போனாங்க அப்படின்னா மொத்தம் 32 நாடுகளும் சேர்ந்து போட்டு சொல்லிடுவாங்க, இல்லாட்டினா ஆயுதங்களை அவங்களுக்கு வழங்குவாங்க. சரியா? அதுக்கு தான் ராணுவ கூட்டணியாக நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது 1949. டோட்டல் மெம்பர்ஸ் 32. சரிங்களா? இந்த நேட்டோ அமைப்பின் அஃபிஷியல் லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைப்பில் கடைசியாக உறுப்பினராக இணைந்த நாடு ஸ்வீடன். இந்த நேட்டோ அமைப்பில் தான் யார் சேரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க? உக்ரைன் நாடு. ரஷ்யாவிலிருந்து பிரிந்த உக்ரைன் நாடு சேரக்கு ட்ரை பண்ணாங்க. அங்கே சேர்ந்தா உண்மையில நான் போர் தொடுப்பேன்னு சும்மா ஆரம்பித்தாங்க. ஒரு ரஷ்யா சின்ன பிரச்சனையாக இன்றைக்கி பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். காரணம் யார்? நேட்டோ அமைப்பு, மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இன்று தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மூன்றாவது கேள்வி, குரியன் ஜோசப் குழு எதனுடன் தொடர்புடையது? 4th கொஸ்டின், நேட்டோ மாநாடு 2026 எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? 5வது கேள்வி, நேட்டோ அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? அதனுடைய தலைமையிடத்தையும் சேர்த்து சொல்லுங்க, போனஸ் கேள்வியா. 6வது கேள்வி, எரிசக்தி மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனாவது தரவரிசையை பெற்றுள்ளது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.